பைசன் படம் ஜாதி படமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி ஓடிட்டுருக்கு. அதை பற்றியும் சின்னதாக பேச போகிறோம். பயங்கரமான பாசிட்டிவ் எனக்கு தெரிஞ்சது பசுபதியோட ஆக்டிங் அவ்வளோ நல்லாயிருக்கு. அப்போ நீ எந்த படத்தை நல்ல படம், எந்த படம் ஜாதி படம்னு சொல்லுவேன், எந்த படம் ஜாதி படம் இல்லைன்னு சொல்லுவேன். இப்போ ஒரு படத்தில் இந்த ஜாதிக்காரன் தான் நீ கல்யாணம் பண்ணணும், நம்ம ஜாதியில் தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிற படம் நல்ல படமா, இல்லை அது ஜாதி படம் இல்லையா? அந்த படத்துக்கெலாம் பெருசாக எதிர்ப்பே வர மாதிரி எனக்கு தெரியலையே. பைசன் காலமாடன் படத்தோட ரிவ்யூ, படத்தை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த வீடியோவில் நிறையா செக்ஷன்ஸ் இருக்கும். படத்தோட டைரக்ஷன்ஸ், நெகட்டிவ்ஸ், பாசிட்டிவ்ஸ், ஆக்டிங், மியூசிக் பற்றி பேச போகிறோம். அண்ட் ஆல்சோ ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஓடிட்டுருக்கு. பைசன் படம் ஜாதி படமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி ஓடிட்டுருக்கு. அதை பற்றியும் சின்னதாக பேச போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. பைசன் படம் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு கேட்டால் எனக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னால் டெக்னிக்காலிட்டிஸ் அதெல்லாம் பார்க்க தெரியாது. எனக்கு படம் எமோஷ்னலி கனெக்ட் ஆகுதா இல்லையா, தட்ஸ் வை ஐ வாண்ட் டு நேம் த வீடியோ ஆஸ் எமோஷ்னல் ரிவ்யூ. எனக்கு எமோஷ்னலி கனெக்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் மாரி செல்வராஜ் அவர்களோட படம் எப்போவுமே எமோஷன்ஸ் பேக்டாக இருக்கும். அண்ட் வாழை எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னை பொறுத்த வரைக்கும் மாரி செல்வராஜோட பெஸ்ட் ஒர்க் அண்ட் மை ஃபேவரட் ஒர்க் இஸ் வாழை. அதுக்கப்புறம் இந்த படம் வருது அண்ட் அமேசிங்லி எமோஷனலி கனெக்ட் ஆகுது. ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ஸ் சொல்லணுன்னா, பயங்கரமான பாசிட்டிவ் எனக்கு தெரிஞ்சது பசுபதியோட ஆக்டிங் அவ்வளோ நல்லாயிருக்கு. அவர் தான் கிட்டத்தட்ட ஹீரோ மாதிரி இந்த படத்தையே கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாரு. ஸோ பசுபதி இஸ் அ மேஜர் பாசிட்டிவ். ரஜிஷா விஜயனோட ஆக்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ படம் ஃபுல்லாக வராங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் அனுபமா பரமேஸ்வரன் சின்ன ரோல், ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. அனுபமாவோட அண்ணனாவும் அண்ணியாவும் வரவங்களும் செம்மையாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப ராவாக ரியலாக நடிச்சிருக்காங்க. அண்ட் படத்தில் மீதி கேரக்டர்ஸ், டீச்சர் கேரக்டராக இருக்கட்டும், இல்லை அந்த மென்டார் கேரக்டர் செகண்ட் ஹாஃபில் வரவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட ஒர்க் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் இன்னும் பாசிட்டிவ் சொல்லணுன்னா, படத்தோட மியூசிக், நிவாஸ் ஹேஸ் டன் அன் அமேசிங் ஒர்க். தீக்குளுத்தி பாட்டு நான் லூப்பில் கேட்டுகிட்டே இருக்கேன். நான் அந்த பாட்டு முன்னாடி கேட்கவே இல்லை, படத்தில் தான் ஃபஸ்ட் டைம் கேட்டேன். எங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தேன். எல்லாத்துக்கும் அந்த பாட்டு மெயினாக, எல்லா பாட்டும் நல்லா இருந்தது. எஸ்பெஷலி மகாலிங்கம் அவர் பாடின பாட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. தீக்குளுத்தியும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப ஆப்டாக, ராவாக அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நிவாஸ் பயங்கரமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ குடோஸ் டு நிவாஸ் ஃபார் திஸ் அமேசிங் மூவி, அமேசிங் மியூசிக். அண்ட் டைரக்டர், ஓகே, மாரி இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டேரக்டர்ஸ். அவர் பண்ண எல்லா படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆப்வியஸ்லி வாழை இஸ் மை ஃபேவரட். பையரும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த படமும் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது. அண்ட் ஐ திங்க் இஸ் அ வெரி ஸ்மார்ட் ஸ்டோரி டெல்லர். அவர் சொல்கிற விஷயத்த அவர் சொல்லிடுறாரு அந்த படத்தில். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதில் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு ஹீரோ, ஹீரோயின், பாட்டு, சண்டை எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டாக வச்சிடறார். ஒரு 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 டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு படம் எடுக்காமல் அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அதை ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டாக கொடுத்து அதையும் அவர் ஜெயிக்கும் வச்சுறாரு. ஸோ ஐ திங்க் இஸ் அ வெரி வெரி ஸ்மார்ட் ஸ்டோரி டெல்லர் அந்த விஷயத்தில். அண்ட் சினிமாட்டோகிராஃபி இஸ் ஆல்சோ வெரி குட். ஒரு சின்ன ஒரு சீன், ஒரு ஷாட் இருக்குது. அனுபமா இருப்பாங்க, ஒரு பாட்டில் வரும், அது பின்னாடி டஸ்ட்டு அண்ட் பூலாம் பறக்கும். அந்த ஷாட் அவ்வளோ அழகான ஒரு ஷாட். ஒரு சினிமாட்டோகிராஃபி பற்றி தெரியாதவங்களுக்கு எவ்வளோ ஒரு அழகான ஒரு ஷாட் அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு ஷாட். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ஆப்டாக இருக்குது. எல்லாமே எவ்ரிதிங் இஸ் வெரி குட். ஐ ரியலி லைக் ஆல் ஆஃப் இட். ஸோ படத்தோட நெகட்டிவ்ஸ் வரணுன்னா, எனக்கு பர்சனலி துருவோட ஆக்டிங் பெருசாக இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லை. எமோஷ்னலி பெருசாக கனெக்ட் பண்ண முடியல. பிகாஸ் ஒரே எக்ஸ்ப்ரெஷன் த்ரூ அவுட் த மூவி இருந்த மாதிரி இருந்தது. பட் அகெயின் ஐம் சேயிங் மாரி இஸ் அ வெரி வெரி ஸ்மார்ட் டேரக்டர். அவர் ஐ திங்க் ஹி அண்டர்ஸ்டுட் துருவ் கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்கலான்னு அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த கேரக்டரே அப்படி டிசைன் பண்ணிட்டாருன்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் காலமாடன் அவர் பைசன், அந்த ஹீரோ பைசன் மாதிரி. அவர் பெருசாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டார், ரொம்ப கோவப்படுவார், கோவம் அடிப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணதுனால துருவ் பெருசாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுங்கிற அவசியம் இந்த படத்தில் பெருசாக இல்லை. பட் ஒன் திங் இஸ் துருவ் கெனாட் எஸ்கேப் இந்த மாதிரி படங்களே. பிகாஸ் ஆதித்ய வர்மாலையும் கிட்டத்தட்ட
கோவப்பட்டு அடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான். இந்த மாதிரி படங்களே பண்ணி எஸ்கேப் பண்ண முடியாது. ஐ திங்க் he should improve his acting skills. See, I'm not an actor, I know I can't say this, but see, we are audience, we are seeing and we can feel it. புரியுதா? ஸோ ஐ திங்க் அது ஒரு நெகட்டிவாக எனக்கு பட்டுச்சு. ரெண்டாவது நெகட்டிவ்னு சொல்லணுன்னா ஐ திங்க் ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேக் தான். சரி, அந்த லேக் வந்து இந்த படத்துக்கு தேவை. ஏன்னா யூ ஹேவ் ஒரு வேர்ல்டு பில்டப் பண்ணணும். இங்கே வந்து ஹீரோ யார், அப்பா யார், அக்கா யார், ஹீரோயின் யார், அவங்க ஃபேமிலி யார், ஒரு வில்லேஜை என்ன நடக்குது, 2 தலைவர்கள், அவங்களுக்குள்ளே என்ன சண்டை, என்ன பிரச்சனை, ஒரு வில்லேஜ்குள்ளே இருக்கிற 2 குடும்பம், அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை. ஸோ இவ்வளோ விஷயத்தையும் அவங்க ஃபஸ்ட் ஹாஃப்லேயே சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் லேக் இருக்குது. ப்ளஸ் அவனுக்கு கபடி மேலே ஏன் இவ்வளோ வெறி, எல்லாத்தையும் ஃபஸ்ட் ஹாஃபில் சொல்லிடுறாங்க. ஸோ ஒரு இந்த ஸ்டோரியை பில்டப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த இத்தனோட சின்ன லேக் இருக்குது. அது தேவை தான். அதனால தான் செகண்ட் ஹாஃபில் ஒரு 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 சர்ப்ரைஸாக ஒரு பிளாஸ்ட் மாதிரி இருக்குது செகண்ட் ஹாஃப். ஏன்னா எமோஷனல் கனெக்ட் பண்ண முடியுது. பிகாஸ் ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த ஸ்டோரி ஃபுல்லாக பில்டப் பண்ணி அவங்க முடிச்சிடுறாங்க. செகண்ட் ஹாஃபில் நம்ம ஸ்டோரிக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுறோம். ஸோ அதனால் அந்த இது ரெண்டும் தான் எனக்கு பெருசாக நெகட்டிவாக சொல்லணுன்னா இது ரெண்டும் தான் நெகட்டிவாக சொல்ல முடியும். பட் மூவி இஸ் ரியலி வெரி வெரி குட் மூவி. கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்த்தே ஆக வேண்டிய ஒரு மூவி. அண்ட் இப்போது கான்ட்ரவர்சிக்குள்ளே வரும். இந்த படம் வந்து ஜாதி படமாக இல்லையா? இந்த படம் ஜாதி படம், மாரி செல்வராஜ் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் பேட்டி கொடுத்தாங்க. மாரி செல்வராஜும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து எனக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை நான் சொல்லுவேன், எல்லாத்தையும் என்ன சொல்லணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு கோவப்பட்டு பேசினார். இந்த படத்தில் ஒரு டயலாக் வரும், சாதி பெருமையும் குடும்ப பெருமையும் பேசுகிறவனை ஆணியோட நிறுத்தணும் அப்படின்னு ஒரு டயலாக் வரும். ஸோ ஐ திங்க் இந்த டயலாக்லேயே தெரிஞ்சிடும். இந்த டயலாக் பண்ணுறப்போ எல்லாம் கிளாப்ஸு விசில் போச்சு தேட்டரில். பிகாஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் அந்த டயலாக் சொல்கிறாரு. இந்த டயலாக்லேயே தெரிஞ்சிடும் இந்த படம் வந்து சாதிக்கும் சாதி வன்முறைக்கும் எதிரான ஒரு படம் அப்படிங்கிறது. இந்த படத்தில் எந்த இடத்துலையும் ஒரு சாதி பெருசு, ஒரு சாதி சின்னது, ஒரு சாதி ஒரு நல்லவங்களாக காட்டி ஒரு சாதியை கெட்டவங்களாக காட்டின மாதிரி எனக்கு தெரியல. 2 தலைவர்கள் இருக்காங்க. 2 தலைவர்களையும் அவங்க பண்ணுறது தப்பு, அவங்க வயலன்ஸு கையில் எடுத்துருக்கக்கூடாத மாதிரி தான் எங்களுக்கு பட்டுச்சு. அவங்க வயலன்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு யாருக்கும் போய் வயலன்ஸ் பண்ணுன்னு எங்களுக்கு தோணவே கிடையாது. ஐயோ ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் நினைக்க வச்சார் மாரி செல்வராஜ். ஸோ அதனால் இது வயலன்ஸ் ஒன்ற படம், வயலன்ஸை ஏற்படுத்துகிற படமும் கிடையாது, ஜாதி பெருமை பேசுகிற படமும் கிடையாது. ஜாதின்னு ஒன்று இல்லை, இதை தாண்டி எல்லோரும் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு படம் தான். ஸோ இந்த மாதிரி இது ஜாதி படம், இவர் இப்படி தான் படம் எடுப்பார் அப்படின்னு சொல்கிறவங்கள தான் நீங்கள் கொஷின் பண்ணணும். அப்போ நீ எந்த படத்தை நல்ல படம், எந்த படம் ஜாதி படம்னு சொல்லுவேன், எந்த படம் ஜாதி படம் இல்லைன்னு சொல்லுவேன். இப்போ ஒரு படத்தில் இந்த ஜாதிக்காரன் தான் நீ கல்யாணம் பண்ணணும், நம்ம ஜாதியில் தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிற படம் நல்ல படமா? இல்லை அது ஜாதி படம் இல்லையா? அந்த படத்துக்கெலாம் பெருசாக எதிர்ப்பே வர மாதிரி எனக்கு தெரியலையே. அந்த படத்தெல்லாம் எல்லோரும் போய் பார்க்குறாங்க, கொண்டாடுறாங்க. அரசியல் தலைவர்லாம் வந்து இந்த படம் எல்லோரும் பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜாதியே இல்லை, ஜாதி வேணாம், ஜாதினால நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிற படத்தை ஜாதி படம்னு சொல்கிறது வந்து எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரில. பட் அந்த ஆஸ்பெக்ட் வந்து இந்த படத்தில் ரொம்ப கம்மி தான். ஐ மீன் நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்பெக்டையும் விட்டுட்டு பார்த்தீங்கனாலே இது ரொம்ப என்டர்டெய்னிங்காக ரொம்ப நல்ல படமாக இருக்குது. வாழை எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் மாரி செல்வராஜ் சார் மேலே இன்னும் ஒரு ரெஸ்பெக்ட் இன்னும் அதிகப்படுத்தியிருக்கு. அவர் எவ்வளோ ஸ்மார்ட்டுன்னு இந்த படம் காமிச்சதுன்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் அவ்வளோதான். ஐ ரியலி லவ் த மூவி. எல்லோரும் தயவு செஞ்சு தேட்டரில் போய் அந்த படத்தை பாருங்கள். அதுக்கப்புறம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் ஐயோ தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமேனு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. நெகட்டிவ் ரிவ்யூஸை அது ஒவ்வொருத்தரோட கருத்து. பட் நான் நெகட்டிவ் ரிவ்யூஸை நம்பாமல் போனேன். நீங்களும் அதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.